ஹாய் லவ்லி காய்ஸ், உங்களுக்காக டார்க் மாஃபியா கிங் இன் ஸ்வீட் லவ்வோட நெக்ஸ்ட் பாட்டை தான் எடுத்து வந்திருக்கேன். போன பாட்டில் நியூவாக ஒரு பர்சன் ஜங்கு கூட மேன்ஷனுக்குள்ள என்ட்ராக இருப்பாங்க. அதை பார்த்து எல்லா பாடி கார்ட்ஸும் கொஞ்சம் பயந்துருப்பாங்க. இப்போ அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போடலாம். ஏன்ட்ட ஏங்க இந்த மாதிரி பண்ணுற, எதுக்கு இந்த மாதிரி படாத பாடுபடுத்துகிற அப்படிங்கிற மாதிரி ஜங்கு பயங்கரமாக கத்துற சவுண்டை கேட்டு ஹவுஸ்க்குள்ள என்ட்ராகிற அந்த நியூ பர்சன்ட் அங்கே இருக்கிற பாடி கார்ட்ஸ் அவ்வளோ விரும்பி நோட் பண்ணால் ஏற்கனவே இங்கே எக்கச்சக்க ப்ராப்ளம் இருக்குது. நியூவாக வேறு இவரோட ஹயாங் வேறு வந்திருக்காரு, என்ன பிரச்சனை ஆகுமோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி மார்க்கு கரெக்டாக ஜங்குக்கோட ஹயாங்கிட்ட நிற்கவும், என்னாச்சு ஜங்குக்கே இந்த கற்றுறான் அப்படிங்கிற மாதிரி கேட்டான். ஜங்குக் பாஸ் அவரோட ஒய்ஃப்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஒய்ஃபா? ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மேரேஜ் பண்ணியிருப்பார்ல, அந்த மூமெண்ட் அப்படியே சொல்கிறாரு. என்கிட்ட கூட சொல்லாமல் மேரேஜ் பண்ணியிருக்கான், அது ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படி இப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி கில் பண்ண தான் போனார். லாஸ்ட்டில் மேரேஜ் பண்ணி ஹவுஸ் கூட்டு வந்துட்டார். இந்த பிளேஸ் போவேன்னு சொல்லி ஃபைட் பண்ணார். ரூமுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுருக்காரு அப்படிங்கிற மாதிரி மார்க் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா, சரி அவனை என்னோடய ரூமில் என்னை மீட் பண்ண சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கோட ஹயாங் அங்கேருந்து அப்படியே போகிறாரு அவரோட ரூமுக்கு. இந்த மாதிரி போனால் இப்போ நம்ம ஜொங்குக்கு தான் கட்டுது. டே டயாங், நீ என்னை ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆக்கிட்டு இருக்க டயாங், ஏன் இந்த மாதிரி என்னை படுத்திக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ரூம்குள்ளே என்ட்ராக்கிட்டே பார்த்து கற்றுனா, நம்ம அந்த ஹேண்ட் கப்பை கலட்டதுக்கு அவரோட ஹேண்ட்ஸ் அவரே டேமேஜ் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த ஹேண்ட் கப்லேருந்து எடுக்கிறதுக்கு இழுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இழுத்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு டே 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 ஏன்டா அந்த மாதிரி பண்ணுற, ஏன்டா அந்த மாதிரி பண்ணுற, அச்சோ ஸ்கின்னு பிஞ்சு பிளட் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமாக டேயோட ஹேண்ட்ஸில் இருக்க அந்த ஹேண்ட் கப் ரிமூவ் பண்ணால் அப்படி வேகமாக இழுத்துருப்பார்ல ஹேண்ட் கப்லேருந்து எடுக்கிறதுக்கு, அதனால லைட்டாக அந்த பிளேஸ் கட் ஆகி பிளட் வந்திருக்கும். இதை பார்த்து நம்ம ஜொங்குக்கு ரொம்ப ஷாக் ஆகி, ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற, ஏன்டா இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க, டென்ஷன் ஆக்கிட்டு இருக்க நீ என்ன அப்படிங்கிற மாதிரி கோவம் திட்டுனா ஹேண்ட் கப் ரிமூவ் ஆயிடுச்சுல, அதனால நம்ம ஜொங்குக்கு மூவ் ஆன் பண்ணிவிட்டுட்டு அங்கேருந்து போகலான்ங்கிற மாதிரி போனால் நம்ம ஜொங்குக்கோட கோவத்தை நம்ம ரொம்ப ஹைப் ஆக்கிட்டாரு. இதனால ரொம்ப காண்டாகி அப்படியே பிடிச்சி பக்கத்தில் இருக்க வால் லாக் பண்ணபடி நெக்கை இருக்குனபடி பிடிக்கிறாரு. சரி போனா போட்டு உங்ககிட்ட கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணி பேசலாம்னு நினச்சிட்டு இருந்தா, என்னடா எல்லாருக்கிட்டே இந்த ஜேகே எப்படி இருக்கானோ அப்படியே உங்ககிட்டையும் இருக்கணும்னு திங்க் பண்ணுறியா? சரி ஓகே, இருந்துட்டா போச்சு, எங்கே இவ்வளோ வேகமாக போறியா? என் மேன்ஷனை விட்டு நீ ஒரு ஸ்டெப் வெளியே போக முடியாது, போகவும் என்னோட பாடி கார்டு செலவு பண்ண மாட்டாங்க. இங்கே பாரு ஜேகே, இந்த மாதிரிலாம் நீ பயமுடுத்துறேன்னு வச்சுக்கோ, நான் பயப்படலாம் மாட்டேன். நான் என்னை யார் இங்கேருந்து போக அலோவ் பண்ணலையோ, உன் பாடி கார்ட்ஸ் எத்தனை பேர் இருந்தாலும் சரி அத்தனை பேரையும் கில் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசினா, அண்டர்லவுக்கு வந்துட்டியா நீ? கில் பண்ணிடுவியா நீ, கில் பண்ணிடுவியாடா நீ அப்படிங்கிற மாரி ஒரு ஸ்லாப் வைக்கவும் அப்படியே போய் தரையில் விழுறாரு. இந்த மாதிரி விழுந்தா அமைதியாக ரூமுக்குள்ளே இருக்கிற தேவையில்லாமல் ப்ராப்ளம் பண்ணி இங்கேருந்து போகணும்னு ஏதாவது ட்ரை பண்ணி பிரச்சனை பண்ணான்னு வச்சுக்கோ பேபி, நீ சேஃபாக இருப்ப. பட் சேஃபாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுற பாரு, உன் பேரண்ட்ஸ் அவங்க தான் சேஃபாக இருக்க மாட்டாங்க, உன் ஃப்ரெண்டும் தான். ஓகேயா? நான் அவங்க 3 மெம்பர்ஸுமே ஃபுல்லாக வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். அவங்க என்ன பண்ணிகிட்ருக்கானுங்கிறது கூட எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். உனக்கு தெரியணுமா? தெரியணுமா? டே மார்க் அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. இந்த மாதிரி கத்துனா கீழே நின்றுட்ட மார்க்கு ஜங்கு கூட லேப்டாப்பை ஹேண்ட்ஸில் எடுத்தபடி கரெக்டாக ரூம்குள்ளே என்றானா, டே என்னோடய லேப்டாப்பை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அந்த லேப்டாப்பை கரெக்டாக ஜங்கு கூட ஹேண்ட்ஸில் கொடுத்தா அதில் என்னமோ 2-3 பட்டன்ஸை தட்டி ஒரு வீடியோ மாதிரி காட்டுறாரு. அதை பார்த்துட்டு நம்ம ரொம்ப ஷாக்காக எப்படி எழுதுனா, பத்தியா லைவா உன்னோட பேரண்ட்ஸை காட்டுறேன், எப்படி இருக்காங்க, உன் பேரண்ட்ஸ் தானே? சொல்கிறா உன்னோட பேரண்ட்ஸ் தானே? ஜேகே, ஜேகே உன்னோட பேரண்ட்ஸை ஃபுல்லாக 24 ஹவர்ஸும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். உன் பேரண்ட்ஸ் வேணுமா வேண்டாமா? நீ மட்டும் ஏன் கண்ட்ரோலில் ஏன் கஸ்டடியில் இருன்னு சொல்லி உன்னை அடைச்சி வச்சா ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்க நீ? என்ன ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்க? தேவையில்லாமல் என்னை டென்ஷன் ஆக்குன, அப்புறம் உனக்கு கூட இருக்க பேரண்ட்ஸு ஃப்ரெண்டு 2மே இருக்காது, ப்ரேக் பண்ணி விட்ருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இனி அமைதியாக ஒரு பிளேஸில் இரு. இங்கேருந்து போகணுங்கிற திங்கிங் எந்த பிரெயினுக்கு வரக்கூடாது. இனி வந்துச்சு, பிரெயின் திங்க் பண்ணிச்சு, ஜேகே டிசைட் பண்ணால்
அப்புறம் உன்னோட ஹார்ட் பெயின் ஆகும். ஓகே பேபி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்கு அப்படியே வெளியே வந்தா நம்மகிட்டே வந்து அதுக்கப்புறம் எதுவுமே பேசலை. ரொம்ப ஒரு மாதிரி க்ரை பண்ணபடியே பெட்லேயே வந்து அமைதியாக உட்காந்துருக்குறாரு. இந்த மாதிரி உட்காந்தா நம்ம ஜொங்குக்கு தான் நம்ம ஜேகே தான் மார்க்கை நோட் பண்ணிவிட்டு என்னடா ஏன் இப்படி பேரஞ்ச மாரி இருக்குது அப்படிங்கிற மாரி கேட்டான். உங்களோட ஹயாங் வந்துருக்காரு அப்படிங்கிற மாரி சொல்லவும் எப்போ வந்தாருங்கிற மாரி கேட்டால் நீங்கள் கேட்டால் பயங்கரமாக கட்டுனீங்களே அப்போவே என்ட்ராயிட்டாரு அப்படிங்கிற மாரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு நம்ம ஜொங்குக்கு நேராக அவரோட ஹயாங்கோட ரூம்குள்ளே என்றானா அங்கே நம்ம சுகர் தான் பெட்டில் உட்காந்துருக்காரு. ஹயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கு வேகமாக வந்து சுகாவை ஹேக் பண்ணான். என்ன லிட்டில் பிரதர் பயங்கரமாக கட்டுறப்பளுக்கு என்ன உன் லவ்வை மீட் பண்ணியா என்ன? அவனை பார்த்துட்டியா? உன் உனக்கு கிடச்சிட்டானா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஹயாங் புரியுது நீ ஒரு பர்சன்ட்டை மேரேஜ் பண்ணியிருக்கன்ட்டு பர்சனல் பாடிகார்டு எப்போ என்கிட்ட சொன்னானோ அப்போவே புரிஞ்சிச்சு அது உன் வீன்ட்டு உன் தானே அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்கவும் ஆமாம் ஹயாங் ஆனால் அவனுக்கு ஏதோ மறந்துருக்கு உன்னை யாருன்னே தெரியல. சரி விடு மேரேஜே பண்ணி ஹவுஸ்க்கு தூக்கிட்டு வந்துட்டல சேஃபாக பாட்டுக்கு பக்கத்தில் வச்சு அப்புறம் மேரேஜ் எப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இந்த மாதிரி ஸ்டேஜிலேருந்து தூக்கிட்டு வந்துட்டேங்கிறத நம்ம ஜொங்குக்கு சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறத கேட்டுட்டு நான் உன்னோட மேரேஜை ரொம்ப கிராண்டாக பண்ணணும்னு நினைக்கிறேன். மேரேஜ் தான் பண்ண முடியாது குட்டியாக ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 days கழிச்சு ஃபங்க்ஷன் வைக்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கிட்ட சொல்கிறாரு ஜேகே கிட்ட. இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு ஜேகேயுமே ஓகே பண்ணுறாரு. இந்த மாதிரி ஓகே பண்ணோம். இப்போ நம்ம சுகா கிட்ட எல்லாத்தையுமே பேசி முடிச்சுட்டு நேராக கீழே வந்து மார்க்குக்கிட்ட இல்லாமல் பேசிட்டு சரி வாடா மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸில் ஏதோ ஒர்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹவுஸில் டேயை விட்டுட்டு நம்ம ஜேகே வந்து மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்க்கு போகிறாரு. இந்த மாதிரி போனோம். இப்போ அந்த பிளேஸில் ட்ரக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஜேகே வந்து ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு அதை ட்ரக்கில் மூவ் ஆன் பண்ணிகிட்டு இருப்பார். இந்த மாதிரி மூவ் ஆன் பண்ணோம். அந்த பிளேஸில் ஒரு பர்சன்ட் நம்ம ஜேகே பாயிண்ட் பண்ணபடி ஷூட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஷூட் பண்ணால் அந்த புல்லட்லேருந்து நம்ம ஜேகே மிஸ் ஆனோம். அங்கே ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்த பாடி கார்ட்ஸ் எல்லாருமே இப்போ அந்த பர்சன்ட்டை ரவுண்ட் அப் பண்ணி துரத்துறாங்க. இந்த மாதிரி துரத்துனா அந்த பாடி கார்ட்ஸோட ஹேண்ட்ஸில் சிக்காமல் அவனும் அது ஃபாரஸ்ட்டுங்கிறதுனால ட்ரீக்குள்ளே மறைஞ்சி ஓடுறான். இந்த மாதிரி ஓடுனா இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஜேக்கு ரொம்ப காண்டாகி ஏன் பிளேஸ்க்குள்ளே என்ட்ரானது தப்புடா உள்ளே என்ட்ராகி என்னையே ஷூட் பண்ணுறேனுங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பர்சன்ட்டை நம்ம ஜேகேயுமே துரத்துற இந்த மாதிரி எல்லாருமே இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே துரத்திட்டு வந்தால் அவ்வளோ பேர் துரத்திட்டு வர மூமெண்ட்டை பார்த்துட்டு அந்த பர்சன்ட் ரொம்ப பயந்து போய் ஒரு புதர் மாதிரி இருக்குது அதுக்கு அடியில் போய் அப்படி மறைஞ்சபடி உட்காந்துக்கிறான். இந்த மாதிரி உட்காந்தான் அந்த புதர் பக்கத்தில் தான் இப்போ மார்க் வந்து நிற்கிறாரு. ஹேய் பாஸையே ஒருத்தன் அட்டாக் பண்ணிட்டு போயிட்டான். இங்கேருந்து அவன் உயிரோட போகக்கூடாது. அவன் எங்கே இருக்கானுங்கிறத முதல்ல கண்டுபிடிங்கடா அப்படிங்கிற மாதிரி மார்க் பயங்கரமாக கட்டுனான். அந்த பர்சன்ட் ரொம்ப பயந்து போய் இங்கேருந்து எப்படிடா போகணுங்கிற மாதிரி பயத்திலேயே நின்றுட்டு இருந்தான். இப்போ மார்க் அந்த பிளேஸ்லேருந்து மூவ் ஆனானா பாடி கார்ட்ஸ் எல்லாரும் கொஞ்சம் மூவ் ஆனானதை பார்த்துட்டு அந்த பிளேஸ்லேருந்து எழுந்து ஓடாமல் கொஞ்சம் உட்கார்ந்த பொசிஷன்லேயே மறைஞ்சபடியே இங்கேருந்து ஃபாரஸ்ட்டை விட்டு வெளியே போயிடணுங்கிற மாதிரி அப்படி அவங்களுக்கு தெரியாதபடி ஒளிஞ்சு வருவான். இந்த மாதிரி வந்துட்டு இருந்தா அந்த பர்சன்ட்டுக்கு முன்னாடி நம்ம ஜேகே வந்து நிற்கிறாரு. இந்த மாதிரி நிற்கிறத பார்த்துட்டு அவன் அப்படியே நிமிந்து நம்ம ஜேகே நோட் பண்ணால் ஜேகே அப்படியே அவரோட ஹெட்டில் கன்னை வச்சபடி ஏண்டா ஐடென்சி விளாடுறியா? செம்மையாக இருந்துச்சு ஐடென்சி. ஆனால் பட் நீ என் கூட ஐடென்சி விளாடுறதா ஃபஸ்ட்லேயே சொல்லியிருக்கணும்ல. பாரு எனக்கு எவ்வளோ டைம் வேஸ்ட். இந்த ஜேகே பொறுத்த வரைக்கும் டயர்ட்டு தான் கீப்பப் பண்ணுறது பிடிக்கும். ஒன்றால் எனக்கு 3 hours டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு. இந்த ஃபாரஸ்ட் என்னது? இது ஏன் பிளேஸ்? இது மை பிளேஸ். ஏன் பிளேஸ்க்குள்ளே என்றாகி என்னையே டச் பண்ணுற அளவுக்கு கொண்டிருக்க யார்டானே அப்படிங்கிற மாதிரி கோமா கேட்கவும் பாடி கார்ட்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி ஜேகே பேசுகிறத கேட்டு கரெக்டாக நம்ம ஜேகே கிட்ட வந்து நிற்கிறாங்க. அவ்வளோ பேர் வந்து நின்னா அந்த பர்சன்ட் ரொம்ப பயந்து போய் இங்கே பாருங்கள் என்கிட்ட ஒரு பர்சன்ட் ஒர்க்கு கொடுத்தாங்க. உங்களை கில் பண்ண சொல்லி எனக்கு கொஞ்சம் மணி கொடுத்தாங்க. அதுக்காக தான் நான் அந்த பிளேஸ்க்கு வந்தேன். ஓ அப்படியா சரி நானும் உனக்கு மணி கொடுக்குறேன். யார் என்ன கில் பண்ண சொன்னா அந்த பர்சன்ட்டை சொல்லு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும்
நம்ம சார்லியோட நேமை அந்த பர்சன் சொல்கிறான். சார்லிங்கிற மாதிரி உங்களோட எனிமியா அவன் தான் எனக்கு மணி கொடுத்து உங்களை கில் பண்ண சொன்னான் அப்படிங்கிற மாதிரி சார்லியோட நேமை சொன்னான். இவனுக்கு வேறு வேலையே இல்லையா மார்க்? எப்போ பார்த்தாலும் ஏன் இந்த மாதிரி அட்டாக் பண்ணிகிட்ருக்கான்? நேராக நம்மக்கிட்ட ப்ளே பண்ண தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பர்சன்ட்டை ஷூட் பண்ணி நம்ம ஜெக்கி கில் பண்ணிடுவார். இந்த மாதிரி கில் பண்ணிவிட்டு அந்த பர்சன்ட்டோட மொபைல் ஆன்சர் எடுத்தா சார்லிக்கிட்ட இருந்து கால் வருது. அந்த காலை நம்ம ஜெக்கி பிக் பண்ணி அவரோட காத்துக்கிட்ட வச்சேன். என்னடா ஜெக்கி டெத் ஆகிட்டானா? சொல்கிறா, போன ஒர்க்கை முடிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் முடிச்சாச்சே அப்படிங்கிற மாதிரி ஜெக்கி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு என்னடா உன்னோட வாய்ஸ் சேஞ்ச் ஆகுது? ஏண்டா வாய்ஸ் சேஞ்ச் ஆகுது மட்டும்தான் தெரியுதா? மொபைலில் யூஸ் பண்ணுற பர்சன்ட்டு அதர் பர்சன்ட்டுங்கிறது தெரியலையா என்ன? சார்லி என்ன கில் பண்ணி ஆளை அனுப்புன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் சார்லி இதை கேட்டு ரொம்ப ஷாக் ஆனான். டே டைரக்டாக மோடுன்னு தானே உன்ட்ட சொல்லிகிட்ருக்கேன். அது என்னடா என் கூட ஃபைட் பண்ண தெரியாத ஒரு பர்சன்ட்டை கொண்டு வந்து என்கிட்ட விட்டுருக்க? அவனுக்கு ஃபைட்டிங்னால என்னன்னு தெரில. ஷூட் பண்ண சொன்னால் என்னை பார்த்த பயத்தில் நீ தான் எல்லாத்தையும் பண்ண, நீ தான் மணி கொடுத்த, என்னை போட்டு தள்ள சொன்னேன்ட்டு அவ்வளோத்தையும் சொல்லி முடிச்சிட்டான். அடிக்க கூட செய்யலை தெரியுமா நான் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். டே ஜேகே அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக சார்லி கத்துனான். சும்மா கத்தக்கூடாது. டேய் உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தா நான் பண்ணுற ஒர்க் எல்லாத்தையுமே கெடுத்துக்கிட்டு இருப்படா நீ? டே சார்லி, என் முன்னாடி மட்டும் நீ இருந்தேன்னு வச்சுக்கோ, இன்றைக்கி உனக்கு டெத்து டே தான். நீ தேவையில்லாமல் என்னோட ஆங்கிரியை அப்படியே ஹைப்பாக்கிக்கிட்டே இருக்க தெரியுமா? சும்மா ஒர்க் பண்ணிகிட்ருக்க என்ன டென்ஷன் ஆக்குறியே, தப்பா தெரில? இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது ஒர்க் பண்ணேன்னு வச்சுக்கோ, உன்னோட பர்சன்ஸ் என்கிட்ட வந்தாங்கன்னு வச்சுக்கோ, அவங்கள விட்டுருவேன். நீ தான் அந்த ப்ளேஸில் இருக்க மாட்ட அப்படிங்கிற மாதிரி அந்த மொபைலே போட்டு உடச்சிட்டு டென்ஷன் ஆக்குறதுக்காண்டி இப்படி ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். டே மார்க், ட்ரக்கை ரெடி பண்ணிட்டீங்களாடா அப்படிங்கிற மாதிரி கட்டவும் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு பாஸ், அப்போ அங்கேருந்து மூவ் ஆன் ஆக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கத்துறாரு. இந்த மாதிரி கட்டணும். அங்கேருந்து ட்ரக்கு மூவ் ஆன் ஆகி நேராக ஒரு ஷிப்பில் தான் போய் சேஞ்ச் ஆகுது. இந்த மாதிரி சேஞ்ச் ஆனால் மாஃபியா ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு தான் நம்ம ஜங்குக்கு மறுபடியும் ஹவுஸ்க்குள்ளே வராரு. நைட்டு 10 o'clock ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஜங்குக்கும் மார்க்கு கொஞ்சம் பாடி கார்ட்ஸ் மட்டும் உள்ளே என்ட்ராகிறாங்க. இந்த மாதிரி என்ட்ரானா ஜங்குக்குள்ளே ஜேகே உள்ள என்ட்ராக சொல்லி ஏட்டே சாப்பிட்டானா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அவர் ரூமை விட்டு வெளியே வரவே இல்லை. சாப்பாடை எடுத்துகிட்டு போனாலுமே ரூமை லாக் பண்ணபடி வச்சுருக்காரு, உள்ளே யாரையும் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது கேட்டு நம்ம ஜேகே ரொம்ப பயந்து போய் வேகமாக ரன் பண்ணபடி ஓடுறாரு. ஓடி போய் அந்த ரூம் டோரை புஷ் பண்ணி பார்க்குறாரு. இந்த மாதிரி புஷ் பண்ணி பார்த்தா ரூம் இப்போ லாக்கில் இல்லை, அப்போ லாக் பண்ணி வச்சுருக்காரு. இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது. டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு டே என்ன பண்ணிகிட்ருக்கானுங்கிற மாதிரி உள்ளே எட்டி பார்த்தா டே பெட்டில் அமைதியாக ஸ்லீப் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு டே பக்கத்தில் அப்படியே அந்த ஃப்ளோரில் உட்காந்தபடி பெட்டில் ஸ்லீப் பண்ணிகிட்ருக்க டேயோட ஃபேஸை பார்க்குறாரு. ஒரு செகண்டில் எனக்கு எவ்வளோ பெரிய பயத்தை கொடுத்துட்டடா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நாம் ஜங்குக்கு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே நேராக பெட்டில் டே பக்கத்துலேயே படுத்துட்டு டே இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணிகிட்ருக்காரா, டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி க்ளோஸ் அழுத்து டேயை டைட்டாக ஹாக் பண்ணபடி நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம்லாம் என்னால் உன்னை மிஸ் பண்ணலாம் முடியாது. உன்னை என்கிட்டேருந்து எங்கேயுமே போக அலோவ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி டேயை டைட்டாக ஹாக் பண்ணபடியே ஐஸை க்ளோஸ் பண்ணபடி நம்ம ஜங்குக்கு ஸ்லீப் பண்ணுவார். இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணால் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங் ஃபஸ்ட்டு நம்ம டே தான் ஐயை ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜேகே டேயை டைட்டாக ஹாக் பண்ணபடி ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம டே டாக்குன்னு ஜேகேயோட ஹேண்ட்ஸ்லாம் மூவ் ஆன் பண்ணி விட்டுட்டு பெட்டில் எழுந்து உட்காந்துட்டு ஹேண்ட் கப்பெல்லாம் நோட் பண்ணுறாரு. எல்லாமே ரிமூவ் ஆகி ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு இதை விட்டால் வேறு வழியில் இப்போவே இங்கேருந்து தப்பிச்சு பேர வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வேகமாக பெட்ரூமை விட்டு வெளியே டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே போனால் சுகாவை போய் இடிக்கிறாரு. இந்த மாதிரி இடித்தா ஹே எனக்கு கண்ணு தெரில, நான் தான் வாரேன்னு தெரியுதுல்ல அப்படிங்கிற மாதிரி சுகாவை பார்த்து நம்ம டே திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுனா சுகா நம்ம டேயை பட்டுட்டு நீ ஜேகேயோட ரூமில் என்ன பண்ணுற?
ஆ உள்ளே ஸ்லீப் பண்ணிகிட்ருக்காம்ல அந்த ஜேகே கிட்டேயே போய் கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமாக நேராக கீழே இறங்குறாரு அந்த ஹவுஸை விட்டு வெளியே போகிறதுக்கு. இந்த மாதிரி வேகமாக வர்ற மூமெண்ட்டை மார்க் நோட் பண்ணிவிட்டு ஐயோ இவரோட ஹேங்கப்பை யார் ரிமூவ் பண்ணி விட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாஸ் எங்கே போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி டைம் முன்ன மார்க் வந்து நின்னா எங்க வாணி அப்படிங்கிற மாதிரி மார்க்கு கூப்பிட்டா ஆகா ஏற்கனவே நம்மளை பார்க்குற இடத்துலலாம் அடித்து பிரித்து மேய்வான் இப்போ வேற இப்படி கூப்பிட்றானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மார்க்கு பயத்திலே டைக்கிட்டு வந்துன்னா என்ன சொன்னேன் பாஸ் எங்கே போகிறீங்கன்னு கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி மார்க் சொல்லவும் மார்க்கோட ஹெட்டில் ஒரு கொட்டு கொட்டுறாரு. நான் உனக்கு பாஸாடா? ஏன் பாஸ் நீங்கள் தானே மேரேஜ் பண்ணியிருக்கீங்க. நான் எப்பண்டா ஓம் பாஸை மேரேஜ் பண்ணேன் அவன் தாண்டா என்ன தூக்கி கொண்டு வச்சுருக்கான் அப்படிங்கிற மாரி திட்டிட்டு வழி விடுறா அப்படிங்கிற மாரி அங்கேருந்து போகலான்னு பார்த்தேன். இந்த ஹோல் மொமெண்ட்டையும் மேலே இருந்தபடியே நம்ம சுகர் நோட் பண்ணிகிட்டு இருப்பார்ல அவர் அப்படியே கிளாப் பண்ணுறாரு. இந்த மாதிரி கிளாப் பண்ண மெயின் டோருக்கிட்ட யாருமே வெளியே போகாத அளவுக்கு அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க பாடி கார்ட்ஸ் வந்து மெயின் டோரை க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பண்ணுறத பார்த்துட்டு டோருக்கிட்ட வரைக்கும் போனேன் மட்டும் ஷாக் ஆக்கி டேய் என்னடா அவ்வளோ பேர் வந்து இப்படி வழியை மறைச்சிட்டு நிற்கிறீங்க மூவ் ஆன் பண்ணுங்கடா நான் அங்கேருந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இங்கே பாருட்டையா நீ இங்கேருந்து எங்கேயுமே போக முடியாது இதுதான் உன்னோட பிளேஸ் ஆல்ரெடி ஜங்குக்கு உங்ககிட்ட சொல்லியிருப்பான் ஜேகே உங்ககிட்ட சொல்லியிருப்பானே என்ன எல்லாத்தையும் மறந்துட்டியா நான் இங்கே பாரு இங்கேருந்து ஒரு இன்ச்சு கூட உன்னால் வெளியே போக முடியாது. ஹலோ மிஸ்டர் அதெல்லாம் சொல்லதுக்கு நீங்கள் யார் மட்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகாவை நோட் பண்ணால் ஏன்னா இந்த மேன்ஷனோட ஓனர் நான் தான் என்னோடய பிளேஸில் யார் இருக்கணும் யார் வெளியே போகணுங்கிறத டிசைட் பண்ணுறது நானாக தான் இருக்கணும். நீ இங்கே தான் இருக்கிற ஏன் பர்மிஷன் இல்லாமல் நீ இங்கேருந்து எங்கேயும் போக முடியாது போகவும் என்னோடய பாடி கார்ட்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சுகா பேசினோம். சுகா பார்த்து நம்மகிட்ட கொஞ்சம் ஷாக் ஆகி இந்த பசண்ட்டை நம்ம இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்கோமேங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்த சுகா பேசிகிட்டு இருக்க சவுண்டை கேட்டு ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்க நம்ம ஜங்குக் அப்படியே வெளியே எழுந்து வர்றாரு. ஜேகே எழுந்து வந்துட்டு இத்தனை பாடி கார்ட்ஸ் அப்படியே மறைச்சப்படி நிற்கிறத பார்த்துட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அவங்ககிட்ட அப்படிங்கிற மாதிரி ஜேகே கொஞ்சம் கோவமாக பேசினா பாடி கார்ட்ஸ் எல்லாரும் அப்படியே நம்ம ஜேகே பார்த்த பயத்தில் நம்ம டேயை விட்டும் டோரை விட்டு மூவ் ஆன் ஆக போகிறாங்க இந்த மாதிரி மூவ் ஆன் ஆகணும்னா ஹை மூவ் ஆன் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மீதி டோருக்கு வெளியே போகலானுங்கிற மீதி பண்ணேன். டயா ஒரு ஸ்டெப் வெளியே வச்சேன்னு வச்சுக்கோ நீங்கள் இருந்து போக சொல்ல ஹவுஸில் உன்னோட பேரண்ட்ஸாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மீதி மேலே நின்னபடியே கத்துறாரு. இந்த மாதிரி கத்துறதை கேட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ஃப்ளவர் வாசை தூக்கி அப்படியே ஃப்ளோரில் வேகமாக வீசுறாரு. என்னடா நினச்சிட்டு இருக்க நீ என்ன நினச்சிட்டு இருக்க இங்கே பர்ஜக்கே என்னோடய பொறுமையை மொத்தமாக நீ சோதிக்கிற அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவரோட பேக்ஸ்லேருந்து கன் எடுத்து இந்த மாதிரி ஸ்டெப்பில் கீழே இறங்கி வர ஜேகே பாயிண்ட் பண்ணபடி ஷூட் பண்ண போவார். இந்த மாதிரி பண்ண போகிறோமோ பண்ண பார்த்துட்டு மார்க் தான் வா எனிமி 2 பேரும் வெளியே நின்று தான் ஃபைட் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்களா ஹவுஸ்குள்ளே ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறத விட்டுப்பட்டு எப்படி ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மார்க் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிட்டு இருந்தான். இந்த மாதிரி கன்னை ஏன் பண்ணிகிட்டு இருக்க சொல்ல கூட நம்ம ஜேகே அப்படியே நேராக கீழே இறங்கி வேகமாக வந்துட்டுருக்காரு. எங்கள் பாரு ஜேகே பக்கத்தில் வராத பக்கத்தில் வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் நான் ஷூட் பண்ணிடுவேன். நீங்கள் டெத் ஆகிட்டீங்கன்னா அப்புறம் என்ன பிளாக்மெயில் பண்ண யாருமே இந்த பிளேஸில் இருக்க மாட்டாங்க. ஒழுங்கா என்னை விட்டு மூவ் ஆன் ஆகிரு முதல்ல உன்னோட பாடி கார்ட்ஸை டோரை விட்டு மூவ் ஆன் ஆக சொல்லு அப்படிங்கிற மாதிரி கோவமாகவே பேசிகிட்டு இருப்பாரா. இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா இல்லைன்னா நல்லடா பண்ண சொல்வேன் இல்லைன்னா என்ன பண்ண சொல்வேன் என்ன பண்ணுவேன் நீ அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக கன்று முன்னையே வந்து நம்ம ஜெயிக்க நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்றுட்டு என்ன ஷூட் பண்ண போகிறேன்னு கட்டுனேன் கண்ணை கூட ஜஸ்ட் பாயிண்ட் பண்ணபடி ஏம் பண்ணியிருக்க ஷூட் பண்ணு பக்கத்தில் தான் நான் வந்திருக்கேன். இந்த ஜெயிக்கே ஓடிலாம் ஒழிய மாட்டேன் டேரெக்டாக ஷூட் பண்ணலாம் ஷூட் பண்ணி என்னை கில் பண்ணிவிட்டு இங்கேருந்து போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இதை கேட்டு மார்க்கும் நம்ம சுகாவும் ஷாக் ஆகி நம்ம சுகா ஜேகே என்ன பேசுகிற அப்படிங்கிற மாதிரி கேட்டான். பாஸ் என்ன மாதிரி வாட்டி சொல்கிறீங்க அவர் கண்டிப்பாக உங்களை ஷூட் பண்ணிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். இதை கேட்டுட்டே காண்டாக்கி மார்க்கை பார்த்து முறைச்சான். அங்கே அவனை என்னத்தை பார்க்குற என்ன பாரு ஷூட் தானே பண்ணணும் ஷூட் பண்ணு என்னை ஷூட் பண்ணி கில் பண்ணிவிட்டு இங்கேருந்து போ அதுக்கு முன்னாடி இங்கேருந்து ஒரு ஸ்டெப் கூட நீ முன்னாடி வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஹேண்ட்ஸில் இருக்க அந்த கன்னை தட்டி விட்ருவார். இந்த மாதிரி தட்டி விட்டான். இப்படி தட்டினதை பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் ஷாக் ஆகி ஜேகே நோட் பண்ணான். டேயோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி க்ளோஸ் அழுத்துட்டு
ஏன் என்னை இப்படி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க டயாங்? எதுக்காக என்னை இப்படி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க? ஆ ரூமில் ஃப்ரீயாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் ஹேண்டில் போட்டிருக்க ஹேண்ட் கப்பெல்லாம் ரிமூவ் பண்ணி ஃப்ரீ பண்ணி விட்டேன். ஹேண்ட் கப் ரிமூவ் பண்ண அடுத்த செகண்டே உன்னோட பிஹேவியர் எப்படி காட்டிகிட்டு இருக்க? ஒழுங்கா ரூமுக்கு போ. மாட்டேன். நான்லாம் ரூமில் அடைஞ்சிருக்க மாட்டேன். சரி சரி அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு டேயோட ஹேர் அப்படியே சாஃப்டாக ரப் பண்ண வந்தா ஜேகேயோட ஹேண்ட்ஸை நம்ம டே தட்டி விட்றாரு. இப்படி தட்டி விட்டா நம்ம டேயை ஒரு ஹேண்ட்ஸெல்லாம் கிரிப்பாக பிடிச்சிட்டு டேயோட ஹேரை சாஃப்டாக ரப் பண்ணப்படி ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுற? ஆ ரூமுக்குள்ளே உன்னை யார் அடைஞ்சிருக்க சொன்னா? இது உன்னோட ஹவுஸ். நீ எங்கே வேணாலும் இருக்கலாம். ஆனால் இங்கே மட்டும்தான் இருக்கணும். என்னை விட்டு எங்கேயும் போகிற திங்கிங் மட்டும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு டேய் அவங்க ஒர்க்கை பாருங்கடா. டேக்கு அவங்க பேரண்ட்ஸ் மேலே லவ் இருந்தா இங்கேருந்து எங்கேயும் போகமாட்டான். பேரண்ட்ஸ் வேண்டான்னு டிசைட் பண்ணா நீ போகலாம் தாராளமா. இனி என் பேபி யாரும் மறைக்கக்கூடாதுடா. டோரை மறைக்கிறது, முன்ன வந்து மறைக்கிறது, மிரட்டுறது அதெல்லாம் என் பேபிக்கிட்ட இனி பண்ணக்கூடாது. பேபிக்கு பேரண்ட்ஸ் வேணும்னா ஆட்டோமேட்டிக்காக என் கூட இருக்கும். பேபி உன் லைஃப்பை சிங்கிள் பர்சண்டாகவே ரன் பண்ண போறியா? ஆ பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல்? இதுக்கு மேலே உன்னை என்னால் பிளாக்மெயில் பண்ணிலாம் அப்படி அடைச்சிலாம் வைக்க முடியாது. ஜேகேவோட பிஹேவியர் என்னங்கிறத நீ நீ நல்லாவே பார்த்துருக்க. என்னை பற்றின பிஹேவியர், என்னோட கேரக்டர், இன்ச் பெஞ்ச் எல்லாம் தெரியும். கோவப்படுத்துகிற வேலை வச்சுக்காத. டேய் பேபி நீ எங்கேயும் போகாது. டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணாண்டாம். ஃப்ரீ பண்ணி விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜேகே ரொம்ப நார்மலாக அப்படியே போகிறாரு ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு. இந்த மாதிரி போனால் நம்மகிட்ட அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் முன்னையும் வைக்கல பின்னையும் வைக்கல. எந்த இடத்துல நின்னாரோ அதே இடத்துல அப்படியே ஃப்ளோரில் உட்காந்துருந்தாரு. இந்த மாதிரி உட்காண்டாம். சுகா இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஏன் ஜேகே அந்த மாதிரி அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க? நீ தான் ஜங்குக்குங்கிறது அவன்கிட்ட சொல்லிட்டா. ஹயாங் உங்களுக்கு புரியல இப்போ வரைக்கும். டே அது வீதான்ங்கிறது அவனுக்கே முதல்ல தெரியல. அப்படி இருக்க சொல்ல அவங்ககிட்ட போய் நான் தான் ஜங்குக்குன்னு சொன்னான். அவன் நம்புவானா? ஜங்குக்குனா யாருங்கிறத என்கிட்டயே கேட்பான். என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாரி கேட்கவும் ஆமாம் ஹயாங் டேக்கி டேய் மட்டும்தான் தெரியுறான். வீ தெரியவே இல்லை. வீணு ஒரு ஃபாஸ்ட் இருக்கிறதே அவனுக்கு தெரியல. டேக்கு ஒரு பேரண்ட்ஸ் அவனுக்கு வேறு யாருமே தெரியாது. டேயோட ஒரு ஃப்ரெண்ட் அவ்வளவுதான். அவன் லைஃப்பில் டயாங் கிம் டயாங் அவ்வளவுதான். ஆனால் அந்த கிம் டயாங்குள்ளே என்னோட வீ இருக்கிறான். அது அவனுக்கு எப்போ வரைக்கும் தெரியல. நான் அவனை ஃபோர்ஸ் பண்ண விரும்பலை. நீ தான் என்னோட வீன்னு சொல்லி அவனை ஃபோர்ஸ் பண்ண நான் விரும்பலை. எனக்கு அவன் டேயாவே என் கூட இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் பேசுகிறத கேட்டு சரி எமோஷ்னல் ஆகாத. கண்டிப்பாக என்னைக்காவது ஒன் டே மெமரிஸ் ரீகப் ஆக தானே செய்யும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசினா இப்போ நம்ம ஜங்குக் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு நேராக மாஃபியா ஒர்க்குக்காக தான் ரெடியாகி கீழே வருவார். இந்த மாதிரி வந்தான் அதே பிளேஸில் உட்காந்துருக்கதை பார்த்துட்டு இவன் அப்பவும் இப்படி தான் பிடிவாதம் பிடிச்சா அப்படியே இருப்பான். அந்த பிஹேவியர் மெமரி லாஸ் ஆனாலும் போகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமாக வந்து இப்படி உட்காந்துருக்க தரையில் உட்காந்துருக்க டேயை பிராடஸ்டர்லேயே தூக்கணும். ஜேகே பார்த்து முறைஞ்சிட்டு ஜேகே கிட்ட ஃபைட் பண்ணுற மாதிரி பண்ண வர்றாரு. இந்த மாதிரி பண்ண வேண்டாம். அமைதியாக இருக்கிறியா? எதுக்காக இத்தனை பர்சன்ஸ் இருக்கிற பிளேஸில் ஃப்ளோரில் உட்காந்துட்ருக்க? உட்கார உனக்கு ஒரு பிளேஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை கொண்டு வந்து பக்கத்தில் இருக்க சோஃபாவில் உட்கார வச்சுட்டு எங்கள் பாரு பேபி நமக்கு மேரேஜ் ஆயிடுச்சுல, அது ஏதோ ஒரு ஃபங்க்ஷனாக வர எங்கள் ஹயாங் ரெடி பண்ண சொன்னார். அதுக்கான ஹோல் ஒர்க்கையும் பண்ணதுக்கு நான் ஒரு பிளேஸ்க்கு போகிறேன். நம்ம 2 பேருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சுன்ட்டு இந்த வேர்ல்டுக்கு தெரிய வைக்கிறதுக்கு. ஓகே நீ ஹவுஸில் சுமட்டு பேபியாக இருப்பியா? நான் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வர சொல்ல நம்ம மற்ற ஃபைட்டெல்லாம் பண்ணிக்கலாம். ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜேகே அங்கேருந்து போனால் எங்கள் பாரு ஜேகே நான் கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன். ஐயோ பேபி அதான் சொல்கிறோம்ல ஃபைட்டெல்லாம் நம்ம பெற வச்சுப்போம். இப்போ நம்ம 2க்கு மேரேஜ் ஆயிடுச்சுல, அதுக்கு குட்டி ஒரு ஃபங்க்ஷன் ரெடி பண்ணதுக்கு நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து நம்ம ஜேகே போனால் நம்மகிட்ட இன்னும் காண்டாகி அங்கேருந்து எழுந்து நேராக பெட்ரூம் பட்டு போகிறாரு. இந்த மாதிரி பண்ணோம். நம்ம சுகா இந்த ஹோல் மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு கிட்ட எப்படி போய் பேச
ஜேகே வந்து டேக்கிட்ட எதுவுமே பேசாண்டாம். அவன் டேயாவே என் கூட இருக்கட்டும். அவனுக்கு எந்த மெமரியுமே ரீகப் ஆகாண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதை கேட்டு சுகாவுமே அதை ஃப்ரீ பண்ணி விட்டுருவாரு. இந்த மாதிரி விட்டான். நம்ம டே தான் அந்த பெட்ரூம் முழுக்க அங்கிட்டு இங்கிட்டுன்னு எல்லா பக்கமும் நடந்துட்டு இருந்தா. ஜிமினாட்டிருந்து கால் வருது. என்னடா இன்னைக்கு நீ ஹவுஸை விட்டு வெளியே வரலையா? ஹவுஸை விட்டு வெளியே வரணுன்னு திங்கிங்காக இருக்குது. ஆனால் இந்த ஜேகே வேர்ல்டில் இருக்க எல்லா பர்சன்ஸ்க்குமே நான் தான் அவனோட ஒய்ஃப்ங்கிறத ப்ரூவ் பண்ண போகிறானா. அந்த மாஃபியா கிங் ஜேகேயோட ஒய்ஃப் இந்த கிம் டயாங்குங்கிறத ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு ரெடி பண்ண போகிறானா. வர கோவத்துக்கு அப்படிங்கிற மாதிரி செம்ம கடுப்பில் நம்ம ஜிமினா கிட்ட நம்மகிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி புலம்புனா அப்போ அங்கேருந்து உன்னால் தப்பிச்சே வர முடியாதாடா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கேட்டா, டே எனக்கு தப்பிக்கிற சான்ஸே தான் வைக்கலையாடா. அவன் உங்கள் எல்லாரையுமே வச்சு பிளாக்மெயில் பண்ணிகிட்டு இருக்கான்டா. எனக்கு ஜேகே பற்றி நல்லாவே தெரியும். அவன் என்கிட்ட இவ்வளோ அமைதியாக இவ்வளோக்குள்ள ஒரு சாஃப்டான மூமெண்ட்டில் பேசிகிட்டு இருக்கானா, அதுக்கு நம்ம சொல்கிறத கேட்டுட்டு அமைதியாக இருக்கிறதுக்கு ஒரே ஒரு ரீசன் மட்டும்தான். நான் ஏதாவது கோவத்தில் பண்ண போய் அவன் உன்னைக்கும் என்னோடய பேரண்ட்ஸ் ஏதாவது பண்ணிட்டா நான் என்ன பண்ணேன்? அதான் எனக்கு என்ன பண்ணேன் ஏது பண்ணேன்னு தெரியாமல் டென்ஷன்லேயே இருக்கேன்டா அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா. சரிடா நீ அந்த பிளேஸில் இருந்து ஜேகே பற்றின இன்ஃபர்மேஷனை ஜேகே கிட்டே இருந்தே கலெக்ட் பண்ணிடுறேன். அப்புறம் அவனை நீயே ஹராஸ் பண்ணி ஜெயிலில் போட்டுரு